ஓ நமச்சிவாய. மகர ராசினியர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வணக்கம். உங்க வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. அதுவும் இந்த ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்க காத்துட்டு இருக்கு. முக்கியமா உங்க வீடு தேடி அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபர் வரப்போறாரு. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போறது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை பண்ணிருக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இந்த ஜூன் 22க்கு மேல ஆரம்பிக்க போகுது. அதனால இத கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசா கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த நபர் யாரு, அவர் எப்படி உங்க வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற எல்லா ரகசியங்களையும் நான் ரொம்ப விளக்கமா சொல்ல போறேன். மகர ராசி என்பவர்களே, நீங்க கடந்த சில வருஷங்களா எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவுக்குரிய போராட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, ராத்திரியில எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொந்த பந்தங்கள் மூலமா ஏமாற்றம், நம்பினவங்க செஞ்ச துரோகம், பண கஷ்டம், தொழில தடங்கள்னு இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு இடி மேல இடி விழுந்துட்டே தான் இருந்துச்சு. நீங்க யாருக்கு உண்மையா நேர்மையா இருந்தீங்களோ அவங்களே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. எந்த தப்புமே பண்ணாம பல பழிகளை சுமந்துட்டு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரப்போட தான் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்துகிட்டு இருக்கீங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில வெளிச்சமே வராதா, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதானா அப்படின்னு பல தடவை நீங்க விரக்தியில யோசிச்சிருப்பீங்க. யானா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க கிரக நிலைகள் இப்ப உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களோட அமைப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்குது. உங்க ராசிக்கு இது ஒரு யோகமான காலமா அமைய போகுது. எத்ததின் உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டு நிலையை ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வரப்போகுது. கடவுள் உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. நீங்க இழந்த பணத்தை, இழந்த மரியாதைய, இழந்த நிம்மதிய திரும்பவும் மீட்டு எடுக்க போற பணம் வந்துருச்சு. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்க. அதுக்கெல்லாம் அஸ்திவாரமா தான் இந்த ஜூன் 22க்கு அப்புறம் நடக்க போற அந்த மிகப்பெரிய திருப்பம் அமைய போகுது. அந்த திருப்பத்துக்கு மிக முக்கியமான காரணமா அமைய போறது அந்த அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நபர் தான். அது உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல உங்க நண்பரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா முன்பின் தெரியாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் உங்க வீடு தேடி வரப்போறார். அவர் வரும்போது சாதாரணமா வரப்போறதில்ல. உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய திறவுகோலை கையில கொண்டு வரப்போறார். அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தெரித்திரங்களும் கஷ்டங்களும் விலகி ஓட போகுது. அந்த நபர் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் தெரிவார். ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய தெய்வாம்சம் இருக்கும். அவர் மூலமா தான் அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில அரங்கேற போகுது. நீங்க யோசிக்கலாம், அந்த நபர் ஏன் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு. இது எல்லாம் மேல இருக்கிறவன் போட்டு வச்ச கணக்கு. உங்க கர்ம வினைகள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தன் கடவுள் அந்த நபரை உங்ககிட்ட அனுப்புறார். அந்த பெயர் கொண்ட நபர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதியும் ஒரு நல்ல அதிர்வலையும் உருவாகும். நீங்க பல வருஷங்களா தீர்க்க முடியாம போராடிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவர் ரொம்ப சுலபமா ஒரு தீர்வு சொல்லுவார். அந்த தீர்வு தான் உங்க வாழ்க்கையில நடக்க போற முதல் மிகப்பெரிய சம்பவத்துக்கு அச்சாரம் போட போகுது. அவர் சொல்ல போற அந்த வார்த்தைகள் உங்க மனசுல இருக்கிற அத்தனை குழப்பங்களையும் நீக்கி ஒரு தெளிவான பாதையை உங்களுக்கு காட்ட போறது. அந்த முதல் சம்பவம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல பல வருஷமா உங்களை தூங்க விடாம சுத்திட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பண பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை ஒரே அடியா தீரப்போகுது. இந்த அப்படிங்கிற இடத்துல தொடங்குற பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தொழில் வாய்ப்பையோ அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய ஆனா இதுவரைக்கும் வராம இழுக்கடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய தொகையோ கிடைக்க வைக்க போறாரு. நீங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க இந்த வழியில இருந்து நமக்கு பணம் வருமா அப்படின்னு. ஆனா அந்த நபர் மூலமா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. உங்க கைக்கு வரப்போற அந்த பணம் உங்க தலையெழுத்தையே மாத்த போகுது. கடன்காரங்க தொழில இருந்தும் வட்டி கட்ட முடியாம பட்ட அவமானங்கள்ல இருந்தும் உங்களுக்கு நிரந்தரமா ஒரு விடுதலை கிடைக்க போகுது. பணம் வந்த உடனே உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, உங்களை உதாசீனப்படுத்தின சொந்தக்காரங்க எல்லாரும் நீங்க அடைய போற இந்த வளர்ச்சியை பார்த்து வாய் அடைச்சு போக போறாங்க. இவன் அவ்வளவுதான், இவன் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாம்
இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த பண வரவு வெறும் பணமா மட்டும் இருக்காது. அது உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தையும் திருப்பி தரப்போற ஒரு ஆயுதமா இருக்க போகுது. நீங்க இழந்த கௌரவத்தை அந்த நபர் மூலமா நீங்க முழுசா திரும்ப தர போறீங்க. உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் குடிக்கொள்ள போகுது. உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு பெரிய வழிய உங்க முதல் சம்பவம் திறந்து வைக்க போகுது. ஆனா இதோட எல்லாம் முடிஞ்சிடல. ஏன்னா இது வெறும் ஆரம்பம்தான். அது முதல் சம்பவம் நடந்து நீங்க கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுற அந்த நேரத்துலதான் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க நல்லா இருந்தா பொறுத்துக்க முடியாத சில கண் திருஷ்டி ஆட்கள் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் முன்னுக்கு வர்றத பார்த்து அவங்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிக்கும். எப்படியாவது உங்களை மறுபடியும் கீழே தள்ளி விடணும்னு சில சதி வேலைகள் செய்ய நினைப்பாங்க. உங்களை பத்தி தப்ப மத்தவங்க கிட்ட பேசி உங்க பேரை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்கள ரொம்ப சுலபமா நம்பிடுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே. யார் உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினாலும் அவங்கதான் உங்களுக்கு உண்மையானவங்க அப்படின்னு நினைச்சு உங்க மனசுல இருக்கிற எல்லா ரகசியங்களையும் கொட்டிடுவீங்க. அப்படி நீங்க நம்பின ஒருத்தர் தான் உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இங்கதான் அந்த 6 பெயர் கொண்ட நபர் ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வமா வந்து நிக்க போறாரு. உங்களை சுத்தி தின்னப்படுற அந்த சூழ்ச்சி வலைய அவர் ரொம்ப சுலபமா உடைச்சு எறிய போறார். உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்ச அந்த ஆட்களோட உண்மையான முகத்தை உங்க கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்த போறாரு. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 2வது மிகப்பெரிய சம்பவம். அதாவது உங்களை சுத்தி இருக்கிற ரகசிய எதிரிகள், ரஞ்சகர்கள் அத்தனை பேரையும் உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா தூக்கி எறிய பெற ஒரு சம்பவம். உங்களுக்கு யார் உண்மையான நண்பர்கள், யார் உங்களை ஏமாத்த நினைக்கிற துரோகிகள் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு அந்த நபர் புரிய வைக்க போறார். அந்த துரோகிகள் உங்க வாழ்க்கையை விட்டு போனதும் உங்க வீட்டுக்குள்ள இருந்த அந்த எதிர்வரை ஆற்றல் எல்லாமே முழுசா விலகி ஒரு தெய்வீக சக்தி உங்க வீட்டை ஆக்கிரமிக்க போகுது. அந்த அப்படிங்கிற நபர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்க மேல ஒரு சின்ன குறும்பு கூட பட முடியாது. அவர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போக போகுது. நீங்க இத்தனை நாளா பயந்து பயந்து வாழ்ந்த அந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனிமே உங்களை பார்த்து மத்தவங்க தான் பயப்படணும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு சிங்கம் மாதிரி சிலுத்தை எழ போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை பாயங்களுக்கும் அந்த நபர் ஒரு மருந்தா அமைய போறாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு விவவாக்கா மாற போறது. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு தெளிவும் வெற்றியும் கிடைக்க போறத நீங்களே கண்கூடா காக்க போறீங்க. இவ்வளவு நாள் நமக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா அந்த திறமையெல்லாம் தட்டி எழுப்பி உங்களை ஒரு பெரிய சாதனையாளரா மாத்த போற அந்த சக்தி இந்த ஜூன் 22க்கு அப்புறம் உங்க கூடவே பயணிக்க போகுது. அந்த 2வது சம்பவம் நடந்து முடிஞ்சதும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்குற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு ஏற்படும். இத்தனை வருஷமா உங்க முதுகுல சுமந்துட்டு இருந்த ஒரு பெரிய கல்ல தூக்கி வீசுற மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம வந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகும். வீட்டுல எப்பவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். யாராவது ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் இனிமே முழுசா மாறப்போகுது. உங்க வீட்டுல சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிரம்பி நலிய போகுது. நீங்க உங்க பிள்ளைங்க கிட்டையும் உங்க குடும்பத்துக்கிட்டையும் எவ்வளவு அன்பா இருக்கீங்க அப்படிங்கறத அவங்க முழுசா உணர்ந்துக்க போறாங்க. உங்க ஆரோக்கியத்திலையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. இவ்வளவு நாளா மன அழுத்தம் காரணமா ராத்திரியில சரியா தூக்கம் இல்லாம ஏதோ யோசிச்சுட்டு உடம்புல பலவிதமான வலிகளோடவும் வேதனைகளோடவும் அலதிப்பட்டு இருந்தீங்க. ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணியே பல நேரம் உங்க கையில காசு தங்காம போயிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் அடியோடு குறைய போகுது. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த நேர்மறையான ஆற்றல் உங்க உடம்புல இருக்கிற அத்தனை சோர்வையும் நீக்கி உங்களை ரொம்ப சுறுசுறுப்பா மாத்த போகுது. காலையில எழுந்த உடனே ஒரு புது தெம்பும் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அபாரமான நம்பிக்கையும் உங்களுக்கு தானாகவே வர ஆரம்பிக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சு ஒரு புதிய தேஜஸ் பிறக்க போது உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன இவங்க முகத்துல இவ்வளவு பிரகாசம் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா மாற போறீங்க. இந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பழையபடி உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க.
உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி மறுபடியும் நடிப்பாங்க. ஆனா நீங்க பழைய மாதிரி எல்லாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. உங்க கஷ்ட காலத்துல யாரு உங்க கூட நின்னாங்க, யாரு உங்களை அம்போன்னு நடுத்தருவுல விட்டுட்டு போனாங்க அப்படிங்கறத நீங்க ஒரு நிமிஷம் கூட மறக்கவே கூடாது. அந்த 6 பேர் கொண்ட நபர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற மிகப்பெரிய பாடமே இதுதான். யார் கூட எப்படி பழகணும், எவ்வளவு தூரம் இடைவெளி விட்டு பழகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை வித்தைய அவர் உங்களுக்கு கத்து கொடுக்க போறாரு. அதனால உங்களை தேடி வர்றவங்க கிட்ட சிரிச்சு மட்டும் பேசுங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களையோ உங்க திட்டங்களையோ இனிமே யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்க வெற்றி மட்டும் தான் அவங்களுக்கு தரப்போற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். இந்த 2 சம்பவங்கள் நடந்த கையோட உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப வருஷமா ஏங்கி தவிச்ச ஒரு மிகப்பெரிய ஆசை நிறைவேற போகுது. அதுதான் உங்க வாழ்க்கைய முழுசா புரட்டி போட போற அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம். உங்களுக்கே தெரியும், நீங்க எத்தனையோ முறை உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் நின்னு கண்ணீர் விட அழுது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்கனா அப்படின்னு கேட்டு மனசு குமுறி அழுதுருப்பீங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இல்லனா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும், நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்துட்டேனா இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறை நீங்க அந்த கனவை நோக்கி அடி எடுத்து வைக்கும் போதும் ஏதாவது ஒரு கடை வந்து உங்க கனவை சுக்குநூறா உடைச்சிட்டு போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த தடையும் உங்களுக்கு வரப்போறது இல்ல. அந்த 6 பேர் கொண்ட நபர் மூலமா நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு ஒரு பெரிய ராஜபாட்டை திறக்க போறது. உங்க கையில வரப்போற அந்த பெரிய பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா மனசுல நினைச்சு வச்சிருந்த ஒரு மாபெரும் சொத்தை நீங்க வாங்க போறீங்க. அது உங்க கைவிட்டு போன பரம்பரை சொத்தா இருக்கலாம், இல்ல இங்க பல வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடமா கூட இருக்கலாம். அது ரொம்ப சுலபமா நீங்க உங்க கைக்கு கொண்டு வர போறீங்க. உங்களை பார்த்து இவன்லாம் எங்க முன்னுக்கு வரப்போறான் அப்படின்னு ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி ரொம்ப கம்பீரமா நீங்க ஒரு பெரிய சொத்துக்கு அதிபதியா கால் மேல கால் போட்டு உட்கார போறீங்க. இது நிஜமா நடக்குமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படவே வேண்டாம். ஏன்னா உங்க ராசிக்கு கிரகங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை தயார் பண்ணி காத்துட்டு இருக்கு. அந்த 6 பேர் கொண்ட நபர் உங்க வீட்டு வாசற்படிய மிதிக்கிற நேரம் உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க கொட்டதெல்லாம் இனிமே துலங்க போகுது. மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாற போற அளவுக்கு ஒரு ராஜயோக காத்து உங்க பக்கம் பலமா வீச போகுது. இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டு இருந்தாலோ, கல்யாண தடைகள் இருந்தாலோ அதெல்லாம் சுக்குநூறா உடைய போகுது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்திருக்கும். ஒரு நல்ல காரியம் கூட நடக்கலையே அப்படின்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட பிறகு அடுத்தடுத்து உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய மங்கள காரியத்தை நீங்க முன்னின்று ரொம்ப சிறப்பா நடத்தி வைக்க போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க முகத்துல அப்படி ஒரு எல்லையில்லாத சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கடவுள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியையும் அந்தஸ்தையும் கொடுக்க போறார். உங்களை ஒதுக்கி வச்ச அத்தனை பேரும் உங்க நிழலை கூட தொட முடியாத அளவுக்கு நீங்க ஒரு அசுர வளர்ச்சியை எட்ட போறீங்க. இந்த 3வது சம்பவம் உங்களுக்கு நடக்கும்போது இந்த ஒரு நிமிஷம் கண் மூடி யோசிச்சு பாப்பீங்க, இது கனவா இல்ல நனவா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் தோன்றும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் அடியோடு உயர போகுது. நீங்க வாங்குற அந்த சொத்து அல்லது நீங்க கட்டுற அந்த வீடு சும்மா சாதாரணமா இருக்காது. அந்த ஊரே திரும்பி பாக்குற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அமைய போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 6 அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்கும் நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த அதிர்ஷ்டம் தான். அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே கொண்டு வர போறார். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவரை எந்த காரணத்துக்காகவும் அலட்சியப்படுத்திடாதீங்க. அவர் காக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். அவர் பேசுற வார்த்தைகள் கூட உங்களுக்கு முதல்ல சாதாரணமா படலாம். ஆனா அவர் மூலமா தான் மேல இருக்கிறவன் உங்களுக்கான நல்ல காலக்கு எழுத போறான். உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும், அந்த நபர் எப்ப வருவார், எப்படி அவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட கேஸான இருந்துட்டு திடீர்னு உங்களை தேடி வர்ற சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல தொழில் முறையா உங்களை சந்திக்க வர்ற ஒரு புதிய நபரா இருக்கலாம். அந்த நபர் உங்ககிட்ட கேச ஆரம்பிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி நிலவும். அவர் உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பேசுவார். உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவர் பேச்சில இருக்கும். அப்படி ஒரு நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டா அவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவர் சொல்ற அறிவுரைகளை காது கொடுத்து கேளுங்க.
ஏன்னா அவரு மூலமா தான் நீங்க இத்தனை காலமா அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் காத்துல கிடக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க சொல்லி ஆகணும். அது 3 மிகப்பெரிய சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் பணம் வந்துருச்சு, வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படிங்கிற பழக்கம் மட்டும் உங்களுக்கு வந்துடவே கூடாது. ஏன்னா நீங்க கடந்து வந்த காதை ரொம்பவே கரடுமுரடானது. பட்டினியாவும் தூக்கம் இல்லாமவும் நீங்க கழிச்ச அந்த ராத்திரிகளை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு பெரிய பாடமா இருக்கணும். உங்களுக்கு பணம் வரும்போது உங்களை சுத்தி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. குறிப்பா வயசானவங்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுங்க. இது உங்க கர்ம வினைகளை எல்லாம் குறைச்சு உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல காலத்தை இன்னும் பலமாக்க போகுது. நீங்க செய்யற அந்த சின்ன தர்மம் தான் உங்க சந்ததியினருக்கும் சேர்த்து ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்க்க போகுது. நீங்க இப்போ அடைய போற இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து ஊருக்குள்ள பல பேர் பண்ண வைக்கதான் செய்வாங்க. நேத்து வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆளா மாறினான் அப்படின்னு பல பேருக்கு வயிறு எரியும். உங்க முதுகுக்கு பின்னாடி பல கதைகளை கட்டி விடுவாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியே இல்ல. ஏன்னா உங்க கூட இருக்க போற அந்த நபர் உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பார். அவங்களோட கண் திருஷ்டியோ இல்ல அவங்க செய்யற எந்த ஒரு சூழ்ச்சியோ உங்களை ஒரு சின்ன அளவுல கூட பாதிக்காது. நீங்க பாட்டுக்கு உங்க இலக்கை நோக்கி ராஜநடை போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கக்குள்ள அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அந்த அளவுக்கு உங்க பேச்சிலையும் உங்க பார்வையிலையும் ஒரு பெரிய கம்பீரம் வந்திருக்கும். உங்களை அசிங்கப்படுத்தினவங்க அத்தனை பேரும் உங்க கிட்ட வந்து கை கட்டி நிக்கிறத நீங்க உங்க கண்குளிர காக்க போறீங்க. இத்தனை வருஷமா உங்க மனசுல இருந்த அந்த பயம் பதற்றம் எல்லாமே உங்களை விட்டு முழுசா விலகிடும். ராத்திரி தூங்க போனா நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம கடனை எப்படி அடைக்க போறோம், நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா இனிமே படுத்த உடனே அப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் அந்த நபர் மூலம் நான் மேல இருக்கிறேன் ஏத்துக்க போறான். காலையில எந்திரிக்கும் போது உங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷமும் ஒரு புது வெளிச்சமும் பிறக்கும். நீங்க செய்ய போற ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க கொட்டதெல்லாம் துரும்பா போச்சே அப்படின்னு கவலைப்பட்டீங்க இல்லையா? ஆனா இனிமே நீங்க தொடர மண் கூட பொண்ணா மாறும். அந்த அளவுக்கு உங்க நேரம் ரொம்ப பிரமாதமா வேலை செய்ய போகுது. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு பூஜை இலையில வந்து நிரந்தரமா உட்கார போற நேரம் வந்துருச்சு. இந்த ஒரு காலகட்டத்துல உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாளா மனக்கவலையில உங்களை நீங்களே சரியா கவனிச்சுக்கால இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களோட உடைகள் உங்களோட சிகை அலங்காரம்னு எல்லாத்துலயும் ஒரு தனி கவனம் செலுத்துவீங்க. உங்களை பாக்குறவங்க என்ன இவருக்கு இப்படி ஒரு புது பொலிவு வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. குறிப்பா சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு, அதிலும் துணி வியாபாரம் இல்லனா மக்களை நேரடியா சந்திக்கிற தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமைய போறது. உங்க பொழுதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு லாபம் மழையா பொழிய போகுது. நீங்க 4 வார்த்தை பேசினா அதை கேட்டு 10 பேர் கை தட்டுற அளவுக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது அத்தனையும் அந்த ஜூன் 22க்கு மேல ஆரம்பிக்க போற அந்த நல்ல நேரத்தோட வெளிப்பாடுதான். உங்க மனசுல இப்போ ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும். நம்ம கஷ்டம் என்ன தீர போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றி இருக்கும். ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். பாசு வந்துருச்சு, இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நீங்க ஒருபோதும் அலட்சியமா இருந்துடக்கூடாது. ஏன்னா மகர் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப உழைப்பாளிகள். நீங்க கடினமா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க. அந்த உழைப்போட அருமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு வரப்போற அந்த செல்வத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து சரியான வழியில முதலீடு செய்யணும். முக்கியமா உங்களுக்குள்ள சில நேரங்கள்ல வர்ற அந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. யாராவது உங்களை சீண்டினா கூட அவங்க கிட்ட போய் சண்டை போடாம அமைதியா சிரிச்சுட்டே விலகி வந்துடுங்க. உங்க மனம்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குடும்ப விஷயங்களை, குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயங்களை 3வது மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. உங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கணும். நீங்க ரொம்ப வெள்ளந்தியா எல்லாரும் நல்லவங்க அப்பட நினைச்சு எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியா பெரிய பிரச்சனையா மாறிடுது. அந்த 6 பேர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு நீங்க ஒரு புதிய மனுஷனா மாற போறீங்க. உங்க பேச்சில ஒரு பெரிய முதிர்ச்சி வரப்போகுது.
யாருக்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துடும். காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு கும்பிடுங்க. முடிஞ்சா உங்க வீட்டு பூஜை அறையில தினமும் காலையிலயும் காலைந்தரமும் ஒரு நெய் தீபம் ஏத்திரைங்க. அந்த தீபத்தோட வெளிச்சம் எப்படி இருட்ட விரட்டுதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருளையும் அந்த கடவுள் முழுசா விரட்டி அடிக்க போறார். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அவங்க படிப்பு எப்படி ஆகுமோ, அவங்க கல்யாணம் எப்படி நடக்குமோ, நம்மளால அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த கவலை எல்லாம் இனிமே உங்களுக்கு துளி கூட வேண்டாம். உங்க பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்க போறாங்க. அவங்க தொடப்போற துறையில ஒரு பெரிய சாதனைய செஞ்சு 4 பேர் மதிப்பிற அளவுக்கு உங்க தலையை நிமிர வைக்க போறாங்க. என் பிள்ளைங்க என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு நீங்க கண்ட கனவு உங்க கண் முன்னாடியே நனவாக போகுது. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையும் மரியாதையும் தேடி வரப்போகுது. அந்த அப்படிங்கிற நபர் கொண்டு வர அதிர்ஷ்டம் உங்களை மட்டும் இல்லாம உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உங்க தலைமுறையுமே வாழ வைக்க போற ஒரு பெரிய வரமா அமைய போகுது. இதை நீங்க முழுசா நம்பலாம். உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் கூட வர வேண்டாம். ஏன்னா இது கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா எழுதி வச்சிருக்கிற ஒரு அற்புதமான நேரம். இந்த ஜூன் 22க்கு மேல நடக்க போற இந்த மாற்றங்கள் சும்மா சாதாரணமா நடந்துராது. இதுக்கு பின்னால உங்க முன்னோர்களோட புண்ணியமோ நீங்க இத்தனை காலமா செஞ்ச தர்மமோ தான் முழுசா வேலை செய்ய போகுது. இத்தனை வருஷமா உங்களை சுத்தி இருந்த அந்த இருண்ட கர்ம வினைகள் எல்லாமே முழுசா கரைஞ்சு போக போகுது. அந்த அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்றதே ஒரு பெரிய இறை செயல்தான். அவர் உங்ககிட்ட பேசுற அந்த முதல் வார்த்தையிலேயே உங்க மனசுல இருக்கிற பெரிய சுமை இறங்குற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு தானாகவே வந்துடும். இதுவரைக்கும் நீங்க எதுக்கெல்லாம் ஏங்கி கவிச்சீங்களோ அதெல்லாம் இனிமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஒரு பெரிய தெய்வ டலம் உங்க கூடவே துணையா நிக்கிறத நீங்க உணர முடியும். உங்களை எதிர்த்து நின்னவங்க, உங்களை அழிக்க நினைச்சவங்க அத்தனை பேரும் தங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் உங்களுக்கு சாதகமா ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க போகுது. உங்க உடம்புல இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு, ஒரு விதமான மந்த நிலை, இதெல்லாம் அடியோடு மாறி ஒரு புது ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி ஒரு சுறுசுறுப்பு உங்ககிட்ட வரப்போகுது. ஏதோ ஒரு வியாதி நம்மள பாடாப்படுத்துதே, ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கியும் ஒரு பலனும் இல்லையேன்னு நீங்க பட்ட வேதனைகள் எல்லாம் இனிமே காட்டுல பறந்துடும். உங்க ஆரோக்கியம் ஒரு பெரிய அளவுல மேம்பட போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது பெம்பும் இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறக்கும். உங்க முகத்துல எப்பவும் இருந்த அந்த கவலை ரேகைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய புன்னகை பூக்க போகுது. நீங்க முகம் சுழிச்சு பேசின ஆட்கள் கூட இனிமே உங்ககிட்ட வந்து ரொம்ப மரியாதையா கை கட்டி பேச ஆரம்பிப்பாங்க. உங்க வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பும் அங்கீகாரமும் தேடி வரப்போகுது. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்க போய் நின்னா அத்தனை பேர் பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். அது அளவுக்கு உங்க ஆளு மேல ஒரு தெய்வீகமான ஈர்ப்பு ஏற்பட போகுது. இது மட்டும் இல்லாம உங்க தொழில நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய அசுர வளர்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க போட்ட சின்ன முதலீடு கூட பல மடங்கா பெருகி உங்களுக்கு ஒரு மாபெரும் லாபத்தை கொடுக்க போறது. பல வருஷமா முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் இனிமே விறுவிறுப்பா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஆனா வராம பல வழிகளில் இழுக்கடிச்சிட்டு இருந்த அந்த பழைய பண வாக்கிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேர போறது. அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க பழைய கடன்கள் அத்தனையும் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. இனிமே வட்டிக்கு மேல வட்டி கட்டி அழ வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரவே வராது. மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய செல்வந்தரா ரொம்ப சீக்கிரத்திலேயே மாற போறீங்க. உங்க குடும்பத்துல வேறவங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகமாக போகுது. இத்தனை நாள் நம்மளை இவங்க சரியா புரிஞ்சுக்கலையே, நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியலையே, நீங்க கட்ட ஆதங்கம் இல்லைன்னா இனிமே அடியோடு மறைய போகுது. இந்த ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை ஒரு நதியோட ஓட்டம் போல தங்குதடையின்றி சீரா மாறப்போகுது. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு கனவா மாறி உங்க கண் முன்னாடி ஒரு அழகான எதிர்காலம் விரிய போகுது. அந்த 6 பேர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த யோக தசை ஆரம்பிக்கிற நேரமா இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நீங்க போடுற ஒவ்வொரு கணக்கும் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. இதுவரைக்கும் உங்க கூடயே இருந்து உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை தாழ்வா நினைச்சவங்க எல்லாம் உங்களோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து திகைச்சு போய் நிற்க போறாங்க. நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்க வெற்றிவா அவங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பதிலடியா இருக்க போகுது.
உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி ஒரு தெய்வீக அதிர்வலை நிரம்ப போகுது. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமைய போகுது. கல்வியிலேயோ வேலையிலேயோ ஒரு பெரிய சாதனைய செய்ய போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான பலன் கிடைச்சிருச்சுன்னு நீங்க உணர போறீங்க. உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போறது. நீங்க செய்ய போற அந்த சின்ன சின்ன தர்மங்கள் கூட உங்களுக்கு பெரிய புண்ணியமா வந்து சேரப்போகுது. இந்த ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்களை நீங்க ஆழமா உள்வாங்கிக்கோங்க. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த காலம் எல்லாம் ஒரு பாடமா வச்சுட்டு வரப்போற அந்த நல்ல காலத்தை சந்தோஷமா அனுபவிங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 3 சம்பவங்களும் உங்க தலையெழுத்தையே மாத்த போகுது. இது யாராலும் தடுக்க முடியாத ஒரு இறை திட்டம். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது ஒரு பொற்காலத்தின் தொடக்கம். இத நீங்க மனப்பூர்வமா வரவேற்று உங்க வாழ்க்கையில கிடைக்க போற இந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்க தயாரா இருங்க. உங்களுடைய அந்த ஆறுநதர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா அமைய போறார். அவரோட வருகைக்காக நீங்க மனசார காத்திருங்க. உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது. அது நிச்சயமா இந்த ஜூன் 22க்கு மேல ஆரம்பிக்க போகுது. இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும்போது நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். நம்ம ஜாதக ரகசியம் சேனலை தொடர்ந்து பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். கிரகங்களோட அமைப்பு நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் பல பதிவுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இது நிஜமாவே நடக்குமா, நம்ம கஷ்டம் எல்லாம் உண்மையாவே தீருமா அப்படின்னு நீங்க ஒருவேளை சந்தேகப்படலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த ஜூன் 22க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படத்தான் போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நட உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனா வரப்போறதில்ல. உங்க குலதெய்வமே அந்த நபர் ரூபத்துல வந்து உங்களை கை தூக்கி விட போகுது. முக்கியமா வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இல்லாம பாக்குற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம மேலதிகாரிகள் கிட்ட எப்பவும் திட்டு வாங்கிட்டு மன உளைச்சலோட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இந்த நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வோ தேடி வரப்போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமே நீங்க சொல்றத கேட்டு நடக்க போற ஒரு சூழ்நிலை உருவாகும். சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சு பண வசதி இல்லாம பல வருஷமா முடங்கி போய் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த நபர் ஒரு முதலீட்டாளராவோ இல்லனா ஒரு நல்ல வழிகாட்டியாவோ அமைஞ்சு உங்க தொழிலை தூக்கி நிறுத்த போறாரு. தொழில நீங்க தொட போற அந்த உச்சம் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வாய் பிளக்க வைக்க போகுது. இன்னொரு பக்கம் உங்க குடும்பத்துல பல வருஷமா இருந்த பித்ரு தோஷம், அதாவது முன்னோர்களோட சாபம் ஏதாவது இருந்தா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்துல முழுசா விலகிடும். அதனாலதான் உங்க வீட்டுல எந்த சுப காரியமும் நடக்கால எடுத்த காரியம் எல்லாம் தடையாகி ஒரு விதமான நிம்மதியற்ற நிலைமை இருந்துகிட்டே வந்துச்சு. ஆனா அந்த நபர் உங்க வீட்டு வாசற்படியை மிதிக்கிற அந்த நொடியே உங்க முன்னோர்கள் அத்தனை பேரும் குளிர்ந்து போய் உங்களுக்கு தங்களோட ஆசீர்வாதத்தை முழுசா கொடுக்க போறாங்க. உங்க வீட்டுல இருக்கிற கன்னி தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். இனிமே உங்க வீட்டுல எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய முடியாது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வளையம் உங்க வீட்டை சுத்தி வளைய போகுது. ராத்திரி ஆனா தூக்கம் வராம ஏதோ ஒரு பயத்திலேயே புரண்டு புரண்டு படுத்த காலம் எல்லாம் மாறி குழந்தை மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. இதெல்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது. பணம் வசதி வந்த உடனே பல பேருக்கு தங்களை அறியாமலேயே ஒரு ஆணவம் வந்துடும். ஆனா நீங்க அப்படி இருந்துடவே கூடாது. நீங்க கடந்து வந்த கஷ்டமான பாதையை என்னைக்குமே மறக்காதீங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க தாய் தந்தையரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க மனசு நோகும்படி ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை நிலைச்சு நிக்க வைக்கும். அதே மாதிரி நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு சிறு தொகையை ஏழை எளிய மக்களுக்கோ இல்லமா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கோ தர்மம் பண்ணுங்க. இந்த அன்னதானம் உங்க கர்ம வினைகளை எல்லாம் சுட்டு பொசுக்கணும். இந்த தர்மம் தான் உங்களுக்கு வரப்போற நல்ல காலத்தை இன்னும் தளமாக்கி உங்க சந்ததி நிலையும் எந்த குறையும் இல்லாம வாழ வைக்கும். இன்னும் சரியா சொல்ல போனா வெறும் 2 நாள்ல வரப்போற இந்த ஜூன் 22ஆம் தேதி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா மாறப்போகுது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சியும் கிரகங்களோட சுழற்சியும் உங்க ராசிக்கு அப்படி ஒரு பலமான யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன லாபம் கூட கிடைக்கலையே, நஷ்டம் மேல நஷ்டம் வருகேன்னு பல பேர் ரொம்பவே முடங்கி போயிருந்தீங்க. ஆனா இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது.
குறிப்பா துணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு, அதிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை வியாபாரம் செய்யறவங்களுக்கு சொந்தமா ஒரு பேர் வச்சு ஒரு புதிய பிராண்ட் உருவாக்கி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமைய போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா வந்து உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாரு. உங்க பொருட்களை வாங்க மக்கள் தேடி வரப்போற அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க தொழில கிடைக்க போற இந்த மாபெரும் வெற்றியால உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. இவ்வளவு நாள் கவலையில முகம் வாடி போய் உடுத்திக்கிறதுக்கு கூட சரியான உடைகள் இல்லாம உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இனிமே நீங்க போட்டுக்கிற உடைகள்ல இருந்து உங்க நடை, உடை, பாவனை எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. உங்களை பாக்குறவங்க என்ன இவங்க ஒரே அடியா இப்படி மாறிட்டாங்க, முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் வந்திருக்கே அப்படின்னு வியந்து போய் பேச போறாங்க. நீங்க ஒரு கூட்டத்துல போய் நின்னா எல்லார் பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்க பேச்சிலையும் உங்க தோற்றத்திலையும் ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாக போகுது. உங்களை இவ்வளவு நாள் மதிக்காம நீங்க பேசினா காது கொடுத்து கூட கேட்காதவங்க ஏன்னா இனிமே உங்களுக்காக காத்து கிடந்து உங்க வார்த்தைகளை மந்திரம் மாதிரி கேட்க போறாங்க. இந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களோட ஆரோக்கியம்தான். உங்க அம்மா, மனைவி இல்லைன்னா உங்க தங்கச்சி, இப்படி உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் இந்த ஜூன் 22க்கு அப்புறம் முழுசா குணமாக போகுது. குடும்பத்துல மருத்துவ செலவுக்காக நீங்க வச்சிருந்த பணம் எல்லாம் இனிமே சுப செலவுக்காக வரப்போகுது. வீட்டுல இருக்கிற பெண்கள் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட இருக்க போறாங்க. அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு தான் உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரப்போகுது. அதனால உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுங்க. அவங்க மனசு குளிர்ந்து உங்க வாழ்த்துற அந்த ஒவ்வொரு வாழ்த்தும் உங்க வாழ்க்கையில நடக்க போற 3 மிகப்பெரிய சம்பவங்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுது. இந்த 6 பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு நீங்க பல வருஷமா தீர்க்க முடியாம போராடிட்டு இருந்த ஒரு பெரிய கோர்ட் கேஸ் இல்லைன்னா ஒரு சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இதனால நீங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி இழுத்தடிக்கிற வேலை எதுவும் நடக்காது. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சில அறிவுரைகள் மூலமா அந்த வழக்குல ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டு முழு வெற்றியும் உங்க கைக்கு வரப்போகுது. உங்க கைவிட்டு போன கதை விஷயங்கள், அது சொத்தா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளா இருக்கலாம், எல்லாமே திரும்ப உங்ககிட்டயே தேடி வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நாளா இருந்த இருட்டு மொத்தமா விலகிடுச்சே அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுக்குள்ள பலவிதமான ஆசைகள், கனவுகள் புதைஞ்சு கிடக்கும். யாருகிட்டையும் சொல்ல முடியாம இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே மறுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த கனவுகள் எல்லாமே இந்த ஜூன் மாசம் 22ஆம் தேதிக்கு மேல உன்னை பின்னாடி ஒன்னா நிறைவேற போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டை ரொம்ப அழகா உங்களோட விருப்பப்படி மாத்தி அமைக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு ஆன்மீக பயணத்தை ரொம்ப திருப்தியா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சு முடிப்பீங்க. அங்க நீங்க சிந்த போற கண்ணீர் கவலையால வர கண்ணீரா இருக்காது. இவ்வளவு பெரிய நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டியே அப்படிங்கிற சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீரா இருக்க போகுது. இந்த ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது சரியா சொல்ல போனா இன்னும் ஒரு சில நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயங்களை நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற 3வது பெரிய சம்பவம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை காயங்களுக்கும் நிரந்தரமான ஒரு பெரிய மருந்தா அமைய போகுது. நீங்க ரொம்ப வருஷமா எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம எவ்வளவோ கடினமா உழைச்சும் ஒரு நல்ல பேர் கிடைக்கலையேன்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்க. உங்களை சுத்தி இருந்தவங்களே உங்க திறமைய சரியா புரிஞ்சுக்காம உதாசீனப்படுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஏக்கம் மொத்தமும் இனிமே அடியோடு தீரப்போகுது. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அடையாளமும் அசைக்க முடியாத மரியாதையும் அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல ஒரு முழுமையான வெற்றியும் அதனால ஒரு பெரிய பணவரமும் உங்களை தேடி வந்து பொட்ட போகுது. இனிமே நீங்க பழைய மாதிரி யாருகிட்டையும் போய் தயங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மத்தவங்களுக்கு உதவி செய்வ அளவுக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு நீங்க மாறப்போவீங்க. உங்க குடும்பம், உங்க சுற்றம் எல்லாரும் உங்களை காத்து பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப பிரம்மாண்டமா உயர போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா காத்துக்க வேண்டியது உங்க மனசை மட்டும்தான். இவ்வளவு பெரிய யோகம் வரும்போது பல பேருக்கு தங்களை அறியாமலேயே ஒரு சின்ன தலைக்கணம் வந்துடும். ஆனா நீங்க எப்பவும் போல ரொம்ப எளிமையா வந்த பாதையை மறக்காம இருக்கணும்.
உங்களுக்கு கஷ்டம் வந்தப்போ யார் யாரெல்லாம் உங்களுக்கு தோள் கொடுத்தாங்களோ அவங்கள தேடி போய் நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை பழிவாங்கணும்னு நினைக்காம அவங்கள அப்படியே முழுசா தவிர்த்துட்டு உங்க வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை. உங்களுக்கு வரப்போற பணத்தை உங்க பாதுகாப்பா சரியான வழியில முதலீடு செய்யுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு பெரிய அடித்தளத்தை இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சுக்கலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இத்தனை வருஷமா அவங்க உங்களுக்காக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய பரிசா இந்த நல்ல காலம் அமைய போகுது. கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க எப்பவும் மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு தேடி வருதுன்னா அதுக்கு முழுமையான காரணம் உங்க குலதெய்வ கண்ட கருணையும் நீங்க செஞ்ச புண்ணியமும் மட்டும்தான். அதனால என்ன நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் உங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்க கொஞ்சம் கூட விட்டுடாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குலதெய்வத்தையோ மனசார நினைச்சு வேண்டிட்டு ஒரு நெய் விளக்கு ஏத்தி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. வெயில் காலத்துல காக்கை குருவிகளுக்கு வீட்டு மாடியில கொஞ்சம் தண்ணி வைங்க. தெருவுல ஆதரவில்லாம இருக்கிற முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தேடி போய் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யற சின்ன சின்ன தர்மங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல காலத்தை இன்னும் 100 மடங்கா திருப்பி ஒரு பெரிய மலை மாதிரி உங்களுக்கு துணையா நிக்க போகுது. அந்த 6 பேர் கொண்ட நபரு உங்க வீட்டுக்குள் நுழைய போற அந்த நாள் நெருங்கிடுச்சு. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில அரங்கேற போற அங்க 3 மிகப்பெரிய சம்பவங்களும் உங்க தலையெழுத்தையே இனிமே தங்கத்துல எழுத போகுது. இத்தனை நாள் நீங்க இருட்டுல சிந்தின கண்ணீருக்கு வெளிச்சத்துல ஒரு மாபெரும் பலன் கிடைக்கப்போ இந்த நேரத்தை ரொம்ப கவனமாவும் முழுமையான நம்பிக்கையோடவும் வரவேற்க தயாராகுங்க. இனிமே உங்க வீட்டுல எப்பவும் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் நிலைச்சு நிக்க போகுது. மகர ராசினியர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிமே உங்க வாழ்க்கையில கொட்டதெல்லாம் ஜெயமாகும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எல்லாரும் எப்பவும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓ நமச்சிவாய நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.